இம்ரான் கானுடைய 2 மகன்கள் அமெரிக்க பெரிய நிறுவனமான ராய்ட்டர்ஸுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில நாங்க மீள முடியாத துயரத்துல எங்க அப்பாவுக்கு ஏதோ நடந்துச்சு, என்னுடைய அத்தையை ஏன் சந்திக்க அனுமதிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. ஒவ்வொரு நாங்க செத்து செத்து பிழைக்கிறோம். அவரை எப்படியாவது ஒரு சைக்காலஜிக்கலா சோழியை முடிச்சு அரசியல் இருந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு பாகிஸ்தான் சர்வாதிகாரி மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்ப அசீம் முனீர் யாரு? பஞ்சாபை சார்ந்தவர். அங்க உள்ள பத்தான் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இம்ரான் கான். பஞ்சாபி சமூகத்தை சார்ந்த யாரை எதுக்குறாங்க? அசீம் முனீரை எதுக்குறாங்க. இம்ரான் கானை கண்டு அலறாங்க. யாரு? அசீம் முனீர். ஏன்னா இம்ரான் கானுடைய ஒரு சின்ன கிளிப்பு போயிட்டா பாகிஸ்தான் வைரல் ஆயிரும், பாகிஸ்தான் ஃபயர் ஆயிரும். அதனால அவருடைய நெகட்டிவா எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு கூட வரக்கூடாதுங்கிறதுல நௌசித் ரியாசி தப்பு, பெரிய தப்பு நடந்துட்ட. என்ன தப்பு? இந்தியா விட்டு வந்துட்டு நம்ம பாவிகளா? ஐயோ, இந்தியா கூட இருந்திருக்கலாமே. இந்தியா எவ்வளவு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இருக்கு, இந்தியா எவ்வளவு அழகா இருக்கு, மக்கள்லாம் சுபிட்சமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, பெரிய அளவுல யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, உலக லெவல்ல கண்டுபிடிப்பு வச்சுட்டாங்க, டைப் வச்சுட்டாங்க, டிப்ளமேட்டிக் இஸ் கோயிங் ஆன். நமக்குள்ள 1000 பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அவங்க சொல்றாங்க இந்தியா எவ்வளவு வளர்ந்துட்டு. நௌசித் ரியாசி ரொம்ப மனசு உடைஞ்சி சொல்றாங்க. 33 வருஷம் ஒரு ஜனநாயக நாட்டுல ராணுவ தலையீடு இருந்தா அந்த நாடு எங்க விளங்கும்? ராணுவ தலையீடு இருக்கிறது, ஊழலின் உச்சகட்டமாகவும் போயிட்டு எல்லா தெஹ்ரீகே தாலிபான் அவன் எல்லா மதவாத கும்பலும் உள்ள போய் அந்த நாடு விளங்காம போய் இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம போய் ஒரு ஜனநாயக பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும்னு இம்ரான் பாடுபட்டார். இம்ரான ஜனநாயகமா கத்திரிக்காவது நீ இருந்தா தானே பாடுபடுவா. சந்திக்க மறுக்கிறாங்க. ஆனா ஒரு சரி உசுரோடு இருக்காரு, இம்ரான் கான் உசுரோடு இருக்காரு, அதற்கான ஆதாரத்தை என்னாச்சும் வெளியில்லாம ஏன் சார் அப்படி ஒரு மர்மமாவே அப்படி நீடித்து கொண்டே போகுது சார்? அவருடைய திட்டம் என்னன்னா உயிரோடு மரணம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் திரு கோபி. சார், தனது தந்தை அதாவது இம்ரான் கானை காப்பாற்ற சர்வதேச நாடுகளின் உதவி தேவை அப்படின்னு அவருடைய 2 மகன்களும் கூறியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி ராய்ட்டர்ஸ் நிறுவனத்திற்கு 2 பேருமே கொடுத்திருக்காங்க. தனது தந்தையை காப்பாற்ற வேண்டும், அவர் நாங்க ஒரு மீள முடியாத சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இதற்கான அர்த்தம் என்ன சார்? நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் பாயிண்ட். அந்த வார்த்தை ரொம்ப அக்செப்டபிள். ராய்ட்டர்ஸ் செய்தி முகமுல நேற்று முன்தினம் இம்ரான் கானுடைய 2 மகன்கள், இம்ரான் கானுடைய தற்போது மனைவி பேரு புஷ்ரா பிபி, அவருடைய முதல் திருமணம் லண்டன்ல இருக்கக்கூடிய பெரும் செல்ல சீமாட்டி யூத பெண். ஓகே, யூத பெண்ணுங்களா? அந்த பெண் யூதர், யூஸ். அந்த அம்மா பேர் கோல்டு சுமித், ஜெமீமா கோல்டு சுமித். அவரை இஸ்லாம் ஆக்கி பாகிஸ்தான்ல வச்சு கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு 2 ஆம்பளை பசங்க. ஒரு பையன் பேர் காசிம் கான், இன்னொரு பையன் பேரு சுலைமான் கான். கேட்டீங்களா? இந்த 2 பேரும் தான் அவங்களுடைய பிள்ளைங்க. புஷ்ரா பிவிக்கு பிள்ளைகள் இருந்தது தெரியல. இப்ப அவங்க அமெரிக்க பெரிய நிறுவனமான ராய்ட்டர்ஸுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில ஏற்கனவே நீங்க சொன்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடி UN செக்யூரிட்டி கவுன்சில் தலையிடணும், உலக நாடுகள் ஹியூமன் ரைட் கமிஷன் மஸ்ட் டு டேக், எங்க அப்பாவுடைய விஷயத்துல நீங்க கண்டிப்பா தலையிடணும் சொன்னது ஒரு வாரம் முன்னாடி. ஆனா நேற்றுக்கு வந்த செய்தி, இப்பொழுது போய்கொண்டிருக்கிற களப்பதிவு செய்தி 2 செய்தி. ஜெமீமா கோல்ட் சுமித் இம்ரானுடைய முன்னாள் மனைவி, அப்புறம் யூத பெண், அவர் லண்டனில் இருந்து தனது எக்ஸ்தல பதிவில் பதிவு செய்ததும், அவருக்கும் இம்ரானுக்கும் நடந்த திருமணத்தின் உறவாக அடையாளமாக இம்ரானுடைய 2 மகன், ஒரு பையன் சுலைமான், மற்றொரு காசிம் கான். காசிம் என்ன சொல்றாருன்னா, நாங்க மீள முடியாத துயரத்துல எங்க அப்பாவுக்கு ஏதோ நடந்துச்சு, அப்படின்னா அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஆனா எங்க அப்பாவுக்கு ஏதோ நடந்து போச்சு, எங்க அப்பாவை காலி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதா மீள முடியாத துயரம்னா. நீங்க தான் அதை கோட் பண்ணீங்க. ஆமா, ராய்ட்டர்ஸ் அப்படிதான் கோட் பண்ணிருந்தாங்க. மீள முடியாத துயரம்னா ஒரு நிரந்தர துயரத்தில் எங்க அப்பாவை ஆட்கொண்டுட்டாங்க. எங்க அப்பாவுக்கு எந்த கம்யூனிகேஷனும் இல்லை, we have no information, எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை, கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு, இதற்கு முழு பொறுப்பையும் பாகிஸ்தான் தான் ஏத்துக்கிடணும் அப்படின்னு அவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம கசீம் கானுடைய பேட்டியில ஒவ்வொரு நாங்க செத்து செத்து பிழைக்கிறோம். எங்க அப்பா அவங்கெல்லாம் படிக்க போயிட்டாங்க, அவங்க பொலிட்டிக்ஸ்க்கு வரல. இம்ரான் கான் இம்ரான் கானை பத்தி 2வது சொல்லுவோம்.
அவர் வந்து ஒரு பாப்புலர் லீடர். ஆமா, பாப்புலர் லீடர் தாண்டி கிரிக்கெட்டர். ஆமா, அது தெரியும். பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாம் பார்ட்டியினுடைய லீடர். அதுக்கான காரணங்களே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாகிஸ்தான்ல வந்து இப்ப அவருடைய பேட்டியில அவர் ராய்டர்ஸுக்கு சொன்ன உடனே என்னுடைய அத்தையை ஏன் சந்திக்க அனுமதிக்கல அப்படின்னு கேட்கிறார். இம்ரான் கானுக்கு 3 சிஸ்டர்ஸ், அலிமா கான், டாக்டர் உஸ்மான் கான், டாக்டர் நௌசத் நியாசி. இந்த 3 பேர்ல 3 பேருமே போறாங்க. அந்த நௌசத் நியாசி வந்து நல்ல எல்டர், அவங்க ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். எல்லாருமே போராடுறாங்க. பாகிஸ்தான் இன்சமாம், அதாவது பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாம் பார்ட்டியினுடைய அந்த கேடர்ஸ் ஃபுல்லாவே ராவல்பிண்டியில் 144 மிகப்பெரிய தடை. இந்த அலியாட் சிறையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு பிரச்சனை வந்து எங்க அப்பா மீள முடியாத துயரத்துல இருக்கான்னு இம்ரான் கானுடைய மகன் காசிமும், என் முன்னாள் கணவர், அவரை எந்த தொடர்பும் இல்லை, அவரை நம்ம வந்து அவங்கள வந்து பேசவும் முடியல, தொடர்புலையும் இல்லை, எந்த எல்லையிலும் அவர் இல்லை அப்படின்னு தனது எக்ஸ்தல பதிவில் இன்சமாம், அதாவது ஜமீமா கோல்ட் சுமித்துடைய பதிவு இன்னைக்கு உலகத்து பெருசா ஆகியிருக்கு. இப்ப மீள முடியாத துறைன்ற அம்மாவும் பிள்ளையும், இம்ரானுடைய முதல் மனைவியும் எக்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா அப்ப அவங்க என்ன வாராங்கன்னா, எங்க அப்பா உருக்குலைந்து இருக்கிறார், எங்க அப்பா இருக்கலாமோ இல்லைங்கிறத விட மீள முடியாத துயரம்னா அவரை வந்து எப்படியாவது ஒரு சைக்காலஜிக்கலா சோழியை முடிச்சு அரசியல் இருந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு பாகிஸ்தான் சர்வாதிகாரி, இந்த சர்வாதிகாரியிலே பெரிய சர்வாதிகாரி, இந்தியா கூட போர் போட்டு மூக்கூடப்பட்டானே அந்த அசீம் முனீர் அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியா சார்? ஏன்னா வந்து ஒரு 64 கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு, 2 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் வந்து கண்ணுல காட்டாம இருக்காரு. என்ன சார் காரணம்? அவரும் வாய்த்திருக்காம இருக்காரு சார். மூட்டி விட்டு கழகத்தை மூட்டி விட்டு இவர் மட்டும் போயிட்டு ரொம்ப அமைதியா இருக்காரு. என்ன வந்து அவரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியா சார்? இந்த ராஜதந்திரத்துக்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய வரலாற்றை நீங்க பதிச்சீங்கன்னா இந்த கேள்வி எழும். அதற்கு விளக்கம் கொடுக்குற என் பொறுப்பு. இந்தியாவில் சாதி இருக்கு. இந்தியாவில் சாதிகள்ல ஆதிக்க சாதிகள், மட்டுப்படுத்த சாதிகள், அவர்களுக்குள்ள போட்டி இருக்கு. அரசியல் அதிகாரங்கள் பிராமணர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏபிசி, எம்பிசி, பிபிசி, ஆர்பிசி மாத்தணும்னு மற்றொரு கும்பல். இது இந்தியாவுடைய நடைமுறை. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பாகிஸ்தான்ல சாதி இல்லையே சார், அவங்க எல்லாம் முஸ்லீம்கள் தானே, சாதி கிடையாதுதான். சாதியோ பள்ளிவாசல்ல போய் தொழுகிறதுக்கோ மாற்றம் இல்லை. ஆனால் அவர்களுக்குள் இனக்குழுக்கள் இருக்கிறது. இனக்குழுக்கள்னா அதுல நல்ல ஹையர் லெவல்ல படிச்சு பெரிய பெரிய போஸ்ட்ல ஐபிஎஸ் கேட்டகரி மாதிரி, அங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ் கேட்டகரி, ஏர்ஃபோர்ஸ் கேட்டகரியில இருக்கிறவங்க பாகிஸ்தானில் பஞ்சாப் இருக்கு இல்லையா? ஆமா சார். இங்க இருக்கிற பஞ்சாப் மாதிரி அங்க ஒரு பஞ்சாப். ஆமா, பாகிஸ்தான். அந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் குடியுரிமைகள் தான் பெரிய அளவுல டாமினேஷன்ல இருக்காங்க. ஓகே. அந்த காலத்திலே இதுவரை அதிகாரத்தில், ஆட்சியில், எல்லா டெக்னாலஜிலையும் அவங்க தான் இருக்காங்க. மிகப்பெரிய மாகாணமும் அதுதான். இப்ப அசீம் முனீர் யாரு? பஞ்சாபை சார்ந்தவர், பாகிஸ்தானுடைய பஞ்சாபை சேர்ந்தவர். அதனை அடுத்து இம்ரான் கான் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் கேட்கணும் இல்லையா? ஆமா, பத்தான் அப்படின்னு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். பத்தான்னா பட்டாணிகள் நீங்க சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இருக்கு. பாய பார்த்து பட்டாணி பாயா, ஆமா, நீங்களாம் எல்லா பருவம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, ஆனா சொல்லுவாங்க, வச்சுக்கிடலாமே, இங்க உள்ள சாதிக்கு சப்போர்ட்டா அதை போட்டுக்கிடுவோம். அங்க உள்ள பத்தான் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இம்ரான் கான். கான் என்ற பெயர் அவர்களுக்கு வரும். அமீர் கான், சல்மான் கான், இப்போ இந்த குஷ்பு நடிகை இருக்காங்களே, அவங்க கூட அதை சேர்ந்தவங்க தான். நக்கத் கான், அவங்க உண்மையான பேரு நக்கத் கான் என்று சொல்லி வந்தாலே பாகிஸ்தான் பத்தான்கள் தான். பத்தான்கள் நல்ல வாட்டச்சட்டமா இருப்பாங்க, ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்தவர் யாரு? இம்ரான் கான். பஞ்சாபி சமூகத்தை சார்ந்த படிச்ச இன்டெலெக்சுவல் சமூகத்தை இவங்க எல்லாமே அசீம் கான். இது அல்லாம தலிபான்கள் இருக்கு பாத்தீங்களா? தலிபானுடைய அந்த பிரிவுல ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அந்த சமூகமும் 3வது சமூகம். இது அல்லாம பலுஸ்தீன் ஒண்ணு இருக்கு. பலுசிஸ்தான். ஆமா, பலுஸ்தீனுடைய சமூகமும் இருக்கு. தலிபானுடைய பர்மூஸ்ங்கிற ஒரு சமூகமும் இருக்கு. இவர்களுக்குள் அனைவரும் பஞ்சாபி சமூகத்தை சார்ந்த யாரை எதுக்குறாங்க? அசீம் முனீரை எதுக்குறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணியில வந்துட்டாங்க. யாரெல்லாம்? இம்ரான் கான் சேர்ந்த பத்தான்களும், தலிபான்கள் வம்சம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகமும், தலிபானுடைய சமூகம்னு இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாகிஸ்தான் உள்ள பஞ்சாபிக்கு எதிராக அதிகார போட்டி.
அந்த அதிகார போட்டியில ரகசிய தொடர்பு தலிபான்களுக்கும் பத்தான்களுக்கும் தலிபான்களுக்கும் பலுசிஸ்டுகளுக்கும் இருக்கிறது. இப்போ பஞ்சாபிகளுடைய அதிகாரத்தை ஒடுக்குவதற்கும் இம்ரான்கானை கண்டு அலறாங்க யார் அசிமுனீர். ஏன்னா இம்ரான்கானுடைய ஒரு சின்ன கிளிப்பு போயிட்டா பாகிஸ்தான் வைரல் ஆயிருது, பாகிஸ்தான் ஃபயர் ஆயிருது. அதனால அவருடைய நெகட்டிவா எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு கூட வரக்கூடாதுங்கிறதுல பாகிஸ்தான் ராணுவ சர்வாதிகார அரசு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது. இதனால தான் அப்பாவையும் பிள்ளையும் சந்திக்க மறுத்தாங்க. அலீம் கான், உஸ்மான் கான், டாக்டர் உஸ்மான் கான் மற்றும் நௌசிக் லியாசி, இந்த 3 பேர் எல்லாம் ஹைல படிச்சவங்க, ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவங்க. இவங்க யாரையும் சந்திக்கிறதுக்கு அனுமதிக்க யார் மறுக்கிறா? இந்த சர்வாதிகாரம். சரி, சந்திக்க மறுக்கிறாங்க. ஆனா ஒரு சரி உசுரோடு இருக்காரு, இம்ரான்கான் உசுரோடு இருக்காரு, அதற்கான ஆதாரத்தை என்னாச்சும் வெளியில்லாம ஏன் சார் அப்படி ஒரு மர்மமாவே அப்படி நீடித்து கொண்டே போகுது சார்? 6 மணி நேரம் நீங்க அந்த ரூம்ல இருந்தா கிறுக்கு பிடிச்சிரும். உலகத்திலே பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா அவ்வளவுதான், இணையதளமும் தடையும். பெரிய தண்டனை என்ன தெரியுமா சார்? அடி மிதி கட்டி போட்டுலாம் செய்ய வேண்டியதில்ல. ஒருத்தன் தனியை வச்சு சாப்பாடு வச்சாலே செத்து போயிடும். உலகத்துல பெரிய கொடுமை. அந்த கொடுமைக்கு தான் அவர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு அவர் இறந்துட்டாருங்கிறது இவங்க சொல்றாங்க. மீள முடியாத துயரம். ஒருவேளை இம்ரான்கான் மீண்டு வந்தாலும் அவர் உடல் ரீதியாக பெரும் பாதிப்பு வரலாம். உளவியல் ரீதியாக 6 வாரங்கும் போது 45 நாள் உள்ளுக்குள்ள வச்சு கிறுக்கிற பைத்தியக்காரன் லூஸ் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குறான். இது எப்ப உருவாச்சுன்னா, பாகிஸ்தான் நம்ம நாட்டோட 2 பேரும் ஒரு நாள் முன்ன பின்னதான் சுதந்திரம் அடைச்சது. அப்படி அடையும் போது நம்ம நாட்டுல யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க? ஜவஹர்லால் நேரு, நந்தா, சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், ஐக்கிய குஜரால், சந்திரசேகர், தேவகவுடா, மன்மோகன் சிங்ல இருந்து நம்ம மோடி ஐயா வரைக்கும் வந்தாச்சு. இங்க எங்கேயாவது ராணுவம் வந்து தலையிட்டு இருக்கா? கிடையாது. எங்கேயாவது பார்த்துருக்க முடியும்? ஹேவ் யூ காட் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? எப்பவுமே கிடையாது. அதான் இந்தியா. இது ஒரு சூப்பர் தேசம். இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? அலிமா கான் இல்ல, நௌசித் ரியாசி, தப்பு, பெரிய தப்பு நடந்துட்டேன். என்ன தப்பு? இந்தியா விட்டு வந்துட்டு நம்ம பாவிகளா? இந்தியா கூட அவங்க பேட்டி கொடுத்தாங்க. நான் சொல்றதெல்லாம் பொய் சொல்ல, உலகம் ஃபுல்லா பார்க்க போறாங்க. நான் எதுவுமே கூட சொல்ல முடியாது. ஐயோ இந்தியா கூட இருந்திருக்கலாமே, இந்தியா எவ்வளவு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இருக்கு, இந்தியா எவ்வளவு அழகா இருக்கு, மக்கள்லாம் சுபிட்சமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, பெரிய அளவுல யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, உலக லெவல்ல கண்டுபிடிப்பு வச்சுட்டாங்க, டைப் வச்சுட்டாங்க, டிப்ளமேட்டிக் இஸ் கோயிங் ஆன். நமக்குள்ள 1000 பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அவங்க சொல்றாங்க இந்தியா எவ்வளவு வளர்ந்துட்டு, எல்லாரும் கடன் கொடுத்து, இலங்கை கொடுத்து நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி எந்த ஸ்ட்ரக்சர் இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை, மதவாதம், படிக்கிறவாதம். அந்த அம்மா லண்டன்ல படிச்ச நௌசிக் நியாசி ரொம்ப மனசு உடஞ்சி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நாங்க ஆளாக்கிட்டோமே அப்படின்ட்டு அவங்க பதபதைப்பதும் நாம பார்க்க போறோம். இது அல்லாம நம்ம நாட்டுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளவு நாள்? ஒரு நாள் தான் முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த வரலாற்றுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாமளும் 77 வருஷம்னா அவங்களும் 77 வருஷம் தான். ஒரு நாள் முன்னாடி கொண்டாடுவோம். ஆனா 33 வருஷத்துக்கு மேல பாகிஸ்தானை ஆண்டது யார் தெரியுமாங்க? பாகிஸ்தான் ஆண்டது ராணுவம். 1958 இருந்து 69 வரைக்கும் அய்யூப் கான், அன்னைக்கு ஸ்கந்தர் மிஸ்ராவுடைய ஜனாதிபதி, அய்யூப் கானுடைய சர்வாதிகாரம். 1969 இருந்து 71 வரைக்கும் ஆஹா எஹியா கான், மிகப்பெரிய படுகொலை. இப்ப நடந்துச்சு. இப்ப உட்கார்ந்துருக்காங்க இந்தியாவுல யாரு? பங்களாதேஷ் அதிபர் அந்த அம்மா இருக்காங்களே, யாரு? ஷேக் ஹசீனா. அவங்க குடும்பமே காலி. தப்புனா 2 சின்ன பிள்ளை. அதுல இந்த ஷேக் ஹசீனா இவங்க படிக்க போன வச்சு இவங்க தப்பிச்சாங்க. 1976க்கு அப்புறம் ரீஜனல் வார், இஸ்லாமிக் சரியா யார் ஒண்ணு வந்தா? ஜெனரல் ஜியாவுல் ஹக், அவர் பெரிய ராணுவ கர்னல், அவரும் பட்டான் தான். அவர் வந்த பிறகு இவர் அவர் பேர் என்னது, ஜெனரல் பூட்டோ இறந்தே போயிட்டாரு. அவரை வந்து தூக்குல போட்டு சாவடிச்சிட்டாங்க. 76, 77ல ஜெனரல் பூட்டோவை தூக்குல போட்டு கடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா பூட்டோடைய ஒய்ஃபு நசரத் பூட்டோ கேன்சர்ல இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் முஷாரஃப் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருந்தார். ஆனா ராணுவ கண்டு தான். 1998 இருந்து 2009 வரைக்கும் ஜெனரல் பர்வேஸ் முஷாரஃப், அப்புறம் பட்டான் சமூகத்தை சேர்ந்தவர் தான். வெரி ஸ்ட்ராங் மேன், நல்லா படிச்சவர். அப்ப இப்படி பாத்தீங்கன்னா 33 வருஷம் ஒரு ஜனநாயக நாட்டுல ராணுவ தலையீடு இருந்தா அந்த நாடு எங்க விளங்கும்? ராணுவ தலையீடு இருக்கிறது. ஊழலின் உச்சகட்டமாகவும் போயிட்டு எல்லா தெஹ்ரீகே தாலிபான் அவன் இவன் எல்லா மதவாத கும்பலும் உள்ள போய் அந்த நாடு விளங்காம போய் இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம போய் ஒரு ஜனநாயக பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும்னு இம்ரான் பாடுபட்டார். இம்ரான ஜனநாயகமா கத்திரிக்காவது நீ இருந்தா தானே பாடுபடுவா? ஏன்னா அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு சார். ஓகே ஓகே ஓகே. யாருக்கு? இம்ரான் கானுக்கு பயங்கரமான செல்வாக்கு. தனி பெரும்பான்மையுடன் முதல் முறை வந்து ஆட்சி புரிந்தார். என்னன்னா அவங்க பேரம் பேசுறாங்க, உங்களுக்கு எத்தனை கோடினாலும் தர்றேன், நீ நாட்டை விட்டு வெளியே போயிரு,
யார? இம்ரான் கானை. நீ எந்த தீவுக்கா போயிரு, பல பில்லியன் டாலர் தரதுக்கு நாங்க தயார். இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கா? என்ன அரசியல் தெரியுமா? என்ன அரசியல் இல்ல, அவர் ஆட்சிக்கு அதுக்கப்புறம் ஒரு அரசியல் இருக்கு. என்ன சார்? அமெரிக்கா கால வைக்காத விளங்காத இடம் எங்கேயாவது உண்டா? கிடையாது. இந்தியாவுக்கு இடையில போர் நடந்துச்சுல, அமெரிக்காவுக்கும் நமக்கும். என்ன போர்? ஆபரேஷன் சிந்தூர். அந்த சிந்தூர்ல அமெரிக்கா என்ன சொன்னா? நான் சொல்லித்தான் பணிய வச்சேன்னு 30 சொன்னா. சரி, இதுக்கு இடையில வந்து ஒரு பீஸ் டாக் நடந்துச்சு, இஸ்ரேல் பீஸ் டாக்ல. அந்த பீஸ் டாக்ல சபாஸ் என்ன சொன்னா, பாகிஸ்தானுடைய அதிபர் இப்ப இருக்கிற பிரசிடென்ட், இப்ப அவர்தான் இப்ப போரை நிப்பாட்டினாரு, அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். எத்தனை தடவை சொன்னாரு? ஒரு தடவை சொல்லல, அவரு பலமுறை நாம கூவிட்டே இருந்தாரு. அப்ப கூவோ கூ இன்னைக்கு அவரு என்ன பதவியில இருக்காங்க? பிரதமரா இருக்காரா? இவர் ராணுவ ஜெனரலா இருக்காரா? முல்லாவே பாகிஸ்தானுடைய ஜுடிஷியரி, பாகிஸ்தானுடைய ஆல் இன்ஸ்டிடியூஷன், ராணுவம், மிலிட்டரி, பினான்ஸ், செக்டோரியல் எல்லாம் which is being controlled by யாரு? அசீம் முனீர். சட்டத்தையே திருத்தி அவர் தளபதியா மாறிட்டார். சட்டப்பிரிவு 27 அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து திருத்தி எவனும் கேட்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி. கீழ ஒரு 233வது உட்பிரிவு அதுவும் திருத்தப்பட்டு விட்டது. இதெல்லாம் மக்கள் விரோத சக்தி. இதெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா உங்களுக்கு புரியும். பின்னாடி அமெரிக்கா தான் இருக்கு. அமெரிக்காவில போய் என்ன செஞ்சாரு? சபாஸ் சாப்பிட்டாரு. சாப்பிடலாமா? இந்தியா உனக்கு நட்புறான கூட சாப்பிட்டு இந்தியாவுக்கு எதிராக கருத்தை அங்கிருந்து வெளியிடுறான். அவருக்கு எதிரான கருத்தை நம்ம நாட்டுல யாரு? அமீர் கான் முத்தாக்கி. யாரு? அமீர் கான் ஆப்கானுடைய அமைச்சர், வெளிவிவகாரம், இங்க இருந்து போடுறாங்க, தாக்குதல் நடக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆப்கானோட நட்பு வந்தால நம்முடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆப்கானுக்கு எப்படி போகுதுன்னா, சபர்கான் துறைமுகம் எங்க இருக்கு? ஈரான்ல இருக்கு. அது உளியத்தான் நாம இப்ப ட்ரேட் பண்ண முடியுது ஆப்கானோடு. இது நமக்குள்ள விவகாரம். அமெரிக்கா இவனை கையில் எடுத்து, இங்க பாரு, நீனே பிச்சைக்காரன், $4 பில்லியன் உனக்கு தாரேன், வசாம வாயை புத்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்து, நீ எப்பவும் சைனா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுனால இப்போ அமெரிக்கா வந்து என்ன நினைக்குன்னா, இம்ரான் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை. எப்படி மனநிலைன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும்போது இம்ரான் கான் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டார். உடனே அமெரிக்கா பார்த்தா, ரஷ்யாக்கா போறா, இரு உன்னை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு திட்டத்துல தான் ஒரு ISI அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் தான் யாரு? இவர் பேர் என்னது? நம்ம அசீம் முனீர். IS அந்த படுகொலை அமைப்புல பாகிஸ்தான் IS அமைப்பினுடைய இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை, அந்த உளவு அமைப்பின் தலைவராக இருந்த அசீம அது ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்னா, ராணுவத்திற்கு ஈக்குவல். அதை டிஸ்மிஸ் பண்ணார். யாரு? இம்ரான் கான் மனைவி புஷ்ரா பீவின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னவர் யார்? 2019 இதே அசீம் முனீர். அதற்கு பின்பு IS அமைப்பிலிருந்து இவரை டிஸ்மிஸ் பண்ணாரு. அதற்கு ரிட்டாலியேஷனா அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து இப்பொழுது அவரை உள்ளே தள்ளி அவர் உயிருக்கு உழை வைத்திருக்கிறார்களோ என்று நான் சொல்லல. ராய்டர்ஸ்ல பேட்டி கொடுத்த முன்னாள் இம்ரானுடைய மனைவி ஜெமீமா கோல்ட்ஸ்மித்துடைய மகன் சுலைமான் காசிம் கான் பேட்டி கொடுத்திருக்கார். இதுல அவருடைய சிஸ்டர்ஸ்கள் 3 பேரும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. தௌசின் நியாசி, அதுக்கப்புறம் அலிமா கான், உஸ்மானியா கான் டாக்டர் 3 பேரும் கொடுத்திருக்காங்க. இம்ரான் கானை வீழ்த்துவதற்காக பல ஆண்டுகளாக பிளான் பண்ணி உளவு வேலை பார்த்திருக்கிறார் அசீம் முனீர். வெட்டவெளி அதான் இப்போ அதுதான் வெட்டவெளிச்சமா. இது எப்பவும் நடக்கும் சார். ஓகே, அது ஒரு உருப்படாத நாடு சார். சார் ஜனநாயகமே கிடையாதுங்க இங்க. நம்ம நாட்டுல யாராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த அம்மா அழகா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. இவர் இம்ரான் என்னன்னா, நான் நம்ம நாட்டை பொறுத்தவரை இவனுலாம் ஆபத்தான பேர்வழிகள். இம்ரான் வந்து முடிவு பண்ணி ஒரு டெமோக்ரஸியா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. டெமோக்ரஸியா? அதுக்கு நீ பந்து வீசிட்டு போலாமே, நீ உலகத்திலே பெரிய வேக பந்து வீச்சாளர் போயா சொல்லி இப்போ உள்ள போட்டாங்க. இப்போ எனக்கு நான் இந்த நியூஸ்களை ஃபுல்லா கேதர் பண்ணி இன்டர்நேஷனல் நியூஸ்ல இருந்து தமிழாக்கத்தை உங்ககிட்ட சொன்னா, உளவியல் ரீதியா அவருடைய உடல் ரீதி கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கும். அவருடைய திட்டம் என்னன்னா, உயிரோடு மரணம். அவருக்கு பேரம் பேசி வரலன்னா வெளியே வந்தாலும் ஹீஸ் அன்ஏபிள் டு மூவ் ஃபர்தர் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் உடல்நிலை இருக்குமோ. அதனால தான் மீள முடியாத துயரத்தில் எங்க அப்பாவை கொண்டு சிக்கிட்டீங்கன்னு அவர் கண்ணீரோடு ராய்டர்ஸ்ல பெயர் கொடுக்குறாங்களோ, ஜெமீமா கோல்ட்ஸ்மித்துடைய எக்ஸ்ட்ரா பதிவு இருக்குமோ அப்படின்னு என்ன தோண்டை இருக்கு. அமெரிக்கா வாயவே திறக்க மாட்டேங்கான், எவனும் வாயை திறக்க. மிக்க நன்றி சார். இம்ரான் கானுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு தகவலை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அத்தகைய தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி கோபி சார்.